நமஸ்காரம். குட் டே டு ஆல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லி ஆகணும், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் பிரயாம் யூடியூப் சேனலுக்கு, அப்புறம் நிறைய கமெண்ட்ஸ் வருது, நிறைய லைக்ஸ், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எஸ், பேக் டு மை ஸ்வீட் ஹோம். ஸோ இது பார்த்திங்கன்னா, இது வந்து நம்ம ஹீரோ தான் இங்கே இருக்கார். நம்ம ஹீரோ புத்தா தான். பட் இதோட ஒரு ஃபுல் பிக்சர், இந்த வால் எங்கே இருக்குது, இதோட ஃபுல் பிக்சர் ஒரு தடவை நான் காமிச்சிடுறேன். ஸோ இந்த ஃபுல் வால் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த வால் இன்பிட்வீன் அவர் பிரிக் வால், அந்த திண்ணை கான்செப்டுக்கும் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜூலா கான்செப்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த சென்டரான வால் தான். சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனுக்காக தான் நம்மளோட ஸ்வீட் புத்தாவை நான் வந்து ஸ்கெட்ச் பண்ணி வச்சேன். ஃபர்ஸ்ட் டைம் பிக் பிக்சராக ட்ரை பண்ணேன். அது நிறைய பேர் இல்லை, வரவங்க எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் தட். பட் இதில் இன்னும் ஹைலைட் பண்ணுறதுக்காக என் ஹஸ்பண்ட் வந்து சூப்பராக ஒரு சர்ப்ரைஸாக இந்த லைட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருந்தார். ரொம்ப அழகாக இருக்கும் நைட் டைமில். அது மட்டும் இல்லாமல் அந்த லைட்டுக்கு மேலே ஒரு குட்டி மினியேச்சர், ரொம்ப அழகான மினியேச்சர் இந்த ஆஃபீஸில் கொடுத்தாங்க. ஸோ அவரை கொண்டு போய் அங்கே உட்கார வச்சுட்டேன். ரொம்ப அழகாக இருக்கும், உடன் பீஸ் இது. ஓகே, இந்த வாலில் என்ன ஸ்பெஷாலிட்டி, என்ன க்ரியேட்டிவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஹாலில் வந்து ஏசி இருக்கும். ஏசியில் அந்த ஏசி டியூபு, அவுட்லெட் டியூபும் இந்த ஒயர்லாம் இருக்கும். சரி, ஓகே, இதெல்லாம் இருந்ததுன்னா அந்த ஸ்டெபிளைசரோட ஒயர், அதெல்லாம் ஸ்டெபிளைசரு எல்லாம் தெரியும். ப்ளஸ் இப்போது ரொம்ப முக்கியமானது வந்து மோடம் அந்த ஒயர்ஸ்லாம் இருக்கும். சரி, ஓகே, இது எப்படி மறைக்கிறதுன்னு பார்த்தோம். சரி, ஓகேன்னு சொல்லிட்டு நடுவில் அந்த ஏசி வச்சுட்டு லெஃப்ட் அண்ட் ரைட்டில் ஒரு சிஎன்சி கட்டிங் பாக்ஸிங் மாதிரி பண்ணோம். ஸோ இது வர்றவங்க வந்து ஆக்சுவலாக ரொம்ப லைக் பண்ணாங்க. இந்த ஐடியா ஆக்சுவலி நல்லா இருக்குது, டியூப்ஸை மறைக்கிறதுக்கும் சரி, ஒயர் மறைக்கிறதுக்கும் சரி. சரி, ஓகே, இது இப்படியே விடாமல் இதுக்கு உள்ளே வந்து நம்ம லைட்டிங் வைக்கலாம். ஏன்னா அந்த சிஎன்சிங்கிறதுனால அந்த லைட்டிங் ஷேட்ஸ் வந்து ஃபால் சீலிங்கில் விழும். ஸோ அது வந்து நைட்டும் நான் வந்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து ஆக்சுவலாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கான்செப்டை எங்கேனாலும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வரவங்க எல்லாருமே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்விட்ச் போர்டு இருக்குது. இது எதுக்கு இவ்வளோ கீழே வச்சிங்கன்னு யோசிக்கலாம். இது வந்து ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இந்த வால் வந்து டிவி யூனிட் வாலாக தான் நாங்கள் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணது. பட் வந்து சோஃபாலேருந்து இந்த ரைட் சைடில் திரும்பி பார்க்க அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். சரி, ஓகே, இந்த பாயிண்ட்டை வந்து சார்ஜிங் பாயிண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே ஒயர்ஸு, ஃபோன் எங்கே வைக்கிறதுன்னு யோசிப்போம். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு செட்டப் ஒன்று அமேசானில் இருக்குது. இப்போ எல்லா வெப்சைட்லேயும் எல்லா ஆப்லேயும் இருக்குது. ஸோ அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஆஃப்செட் ஒரு வால் இருக்கும். ஸோ அங்கே வந்து குட்டியாக ஒரு கார்னர் ஸ்டாண்ட் ஒன்று ரெடி பண்ணியிருப்போம். தட்ஸ் இட் மக்களே. இந்த ஓவரால் நைட் வியூ நான் இப்போ போட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட், சப்ஸ்கிரைப், லைக் ப்ளீஸ் கொடுங்க. இப்போ பாருங்கள், இது ஒரு ஃபுல் வாலும் இப்போ காமிக்கிறேன். ரொம்ப அழகாக இருக்கும் சீரியஸாகவே. ஸோ திஸ் இஸ் நைட் வியூ. ரிஃப்ளெக்ஷன் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள் மக்களே உங்கள் வீட்லேயும். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப 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 நன்றி.